Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் டூர் போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்டதெல்லாம் வரப்போகுது. எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எல்லாம் கிச்சன் டூர்லாம் போட்டிங்க, இவ்வளோ பொருளை காட்டினீங்க, கிச்சன் நல்லா இருந்தது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எந்த பொருள் எங்கே வாங்கினீங்க எதுவுமே எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு பர்டிகுலராக அந்த 2 மெசேஜ் ஒரு யோசனையாகவே இருந்தேன். ஆமாம், நான் எவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணோம், இதை நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி, அதுக்காக தான் நாங்கள் இதை மீன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்ல வரேன் பாருங்க. கிச்சன் இன்னும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லார் வீட்டிலும் இருக்குது தானே இருக்குது, இன்னும் பெருசாகவே இல்லையே அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கிச்சன் கிடையாது, சரிங்களா? இது ஒரு ரூம். இந்த ரூம் நாங்கள் கிச்சன் ஆக்கியிருக்கோம். அதனால் நாங்கள் இதை ஸ்பெஷலாக ஒன்று போட்டிருந்தோம். அது யாருன்னு எனக்கு தெரியல, நான் சரியாக பார்க்கல. அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு மிச்ச விஷயங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட கவுண்டர் டாப் தான். எங்கள் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலராக இருக்குது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர் இல்லை. இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் அந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பை பெயிண்ட் பண்ணியிருந்தோம். சொல்கிறத விட க்ளோரி தான் பெயிண்ட் பண்ணேன். நான் சும்மா வெடி தான் பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறது மட்டும் தான் என் வேலை. பெயிண்ட் பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய கலர் இப்படி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் தெரியும். அந்த 2 பாட்டிலுமே ஒரே இடத்துல வாங்கினது கிடையாது. ஒன்று காந்திலாலையும், இன்னொன்று ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினது. ஒன்று 120 ரூபா, ஒன்று 75 ரூபா. கண்ணுக்கு ஒரு சின்னதாக ஒரு கல் தெரியும், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கேஸ் ஸ்டவ்வு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் கேஸ் ஸ்டவ்ங்கிறதே நான் வாங்கினோம். அந்த ஸ்பூன் ரெஸ்ட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது சங்கீதா எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இது பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்த்தபுளான ஒரு பொருள். இது நாங்கள் எங்கே வாங்கினோன்னா, இது நாங்கள் பெரம்பூர் ரேவதியில் வாங்கினோங்க. ஆல்ரெடி இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். இதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ஒரு ஸ்டாண்ட் தெரியும். அந்த ஸ்டாண்ட் மேலே தான் இந்த கப்பு, அந்த கடிகாரம் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தோம். அப்புறம் இங்கே 2 ஜார் இருக்கும். 2 பெரிய ஜார், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் தீவுத்திடலில் வாங்கியிருந்தோம். இங்கே இருக்கிற 3/4 ஜார் பார்த்தீங்கன்னா தீவுத்திடல் தான் வாங்கியிருந்தோம். தீவுத்திடலில் ஒரு தம்பி வச்சுருந்தாரு, அங்கே தான் வாங்கியிருந்தோம். இந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவிழாவில் வாங்கியிருந்தோம். இதில் இருக்கிற உட்டன் கரண்டி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஹோல்டரில் வச்சுருப்போம். அந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் செட்டாக வாங்கினோம். அந்த கரண்டி ப்ளஸ் அந்த ஹோல்டர் எல்லாமே சூப்பர் 99 அப்படிங்கிற ஷாப்பில் வாங்கினோம். இது விஆர் மாலில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கணுங்க கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கில் பார்த்துக்கலாம். இந்த இடிக்கிற கல் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் வாங்கினேங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. நானும் க்ளோரி மகாபலிபுரத்துக்கு வாங்கினது. உங்கள் கண்ணுக்கு தெரியுற ஒரு பால் ஒன்று தெரியும், அது பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் தான். இது யார் கொடுத்து பார்த்திங்கன்னா அனிதாக்கா கொடுத்தாங்க. இந்த பால்குள்ளே பார்த்திங்கன்னா சாக்கோ இருக்குது. அவங்க இது மட்டும் தான் கொடுத்தாங்களா அப்படின்னா அது மட்டும் கொடுக்கல. உங்கள் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கப்பு தெரியும், அந்த கப்பு அவங்க கொடுத்தாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்கிறது. அது இல்லாமல் இங்கே நாங்கள் சின்ன பொருளை நாங்கள் தனித்தனியாக ஒரு இடத்துல வாங்கியிருந்தோம். இந்த லோக்கல் ஷாப்பில் அதுமாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பிளாக் கலர் ஸ்டாண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த கார்னர்லேயும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இந்த 2 ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் வாங்கினது. இது நாங்கள் பழைய வீட்டில் வாடகை இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தார், அவர் மூலமாக வாங்கினோம். அவர் பாம்பேயில் இது சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரம்மா. மிச்சம் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேல்ஸ் பண்ண சொன்னார். அப்போ வாங்கும்போது எங்களுக்கே அது தேவைப்படுறதுனால வாங்கிட்டோம். இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த்தபிள் பாட்டில்ஸ். இது 14 ரூபா தான் இதோட ரேட். பார்த்திங்கன்னா 14 ரூபா 12 ரூபா அவ்வளோதான். இது நாங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு ஷாப்புக்கு போயிருந்தாங்க வாங்கியிருந்தோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த கடை திருப்பி திறக்கல. எங்களுக்கும்
ஃபுல்லாகவே இந்த லாக்டவுன் எப்போ முடியும் தாங்க இருக்குது. அப்போ தான் நாங்கள் இந்த ஷாப்புக்கு போயிட்டு நாங்கள் பொருள்லாம் வாங்க முடியும்னு. எங்களுக்கு தேவையே இல்லையே, பக்கத்தில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்காகவே. இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என்னென்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட பார்த்தீங்கன்னா நாசுரத்தில் வாங்கணும், திருநெல்வேலியில். இந்த ஜார் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தட்டில் வாங்கினது தான். இந்த டிஏவி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா க்ளோரியா செஞ்சது. இதில் 2 பாட்டில் இருக்கும். அந்த 2 பாட்டிலும் பார்த்தீங்கன்னா சால்டர் பேப்பர் வைக்கலாம் அப்படின்னு செஞ்சோம். ஆனால் நாங்கள் வைக்கல, சும்மா ஷோக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினோம். அந்த ஸ்டாண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஊக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்பு தொங்கும், ரெட் அண்ட் க்ரீன் பிளாக்குன்னு. அந்த கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஷாப்பில் வாங்கியிருந்தோம், இந்த ஜேஜே என்டர்பிரைசஸ்ன்னு. இது இங்கே பார்த்திங்கன்னா தபால் பெட்டி அந்த ஷாப்பில் இருக்குது. இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கப்பு ஒன்றும் 10 ரூபா தான் வாங்கினோம், நல்லாயிருக்கும். இந்த 3 கண்ணாடி பாட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பெக்ட்ரம் மாலில் வாங்கினோம். இந்த ஸ்டாண்டு, இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து மூன் மார்ட்டில் வாங்கினோங்க. இந்த பாக்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நாங்கள் மூன் மார்ட்டில் வாங்கினோம். மூன் மார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கட்டில் வாங்கினோம். ப்ளஸ் இந்த பாட்டிலை தவிர பின்னாடி இருக்கிற அந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூன் மார்ட்டில் தான் வாங்கினோம். இந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா ஷாப்பில் வாங்கினோம். அந்த வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பொருள் நாங்கள் அங்கே தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இந்த வீடியோ தான் முக்கால்வாசி பொருள் நாங்கள் காட்டியிருப்போம், எதாவது எங்கெங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜார் இருக்கும், 4 கண்ணாடி பாட்டில். அந்த கண்ணாடி பாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டி மார்ட்டில் வாங்கினோம், 99 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 129 ரூபா. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லியிருந்தேன், பாம்பேயில் ஒரு அங்கிள் கொடுத்தது, அந்த பக்கத்து வீட்டில் அவங்க கொடுத்தது தான். இதில் இருக்கிற பொருள்ஸ் எல்லாமே அங்கங்கே ஒரே இடத்துல வாங்கினதில்லை, எல்லாம் வேறு இடத்துல வாங்கினது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிங் போர்டும் ஒரு கல்லும் இருக்கும். அந்த கல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டியன் ஸ்டோரில் வாங்கினோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்லங்க இந்த கல்லை எங்கே வாங்கினாங்கிறது அப்புறம் சொல்கிறேன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் வாங்கியிருக்கோம், இந்த ஸ்டாண்டோடு சேர்த்து. இதோட வீடியோவும் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பெரிய கபோர்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே செகண்ட் ஹேண்டலில் வாங்கினதுங்க. அங்கங்கே வாங்கி அது கொஞ்சமாக சிறுக சேர்த்து தான் எங்களோட இந்த கிச்சன். இந்த ப்ளூ கலர் ஸ்டாண்ட் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியும் பார்த்தீங்களா. அந்த ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜேஜே என்டர்பிரைசஸ் சொல்லி அந்த பார்த்திங்கன்னா தபால் பெட்டியில் இருக்குன்னு அங்கே வாங்கினது தான். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கெங்கே கிடச்சிதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு வீடியோக்குள்ளவும் பார்த்திங்கன்னா அதோட அட்ரஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, தேவையான வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், கடை இருக்கா இல்லையா இதை கேட்டுக்கலாம். சில கடைலாம் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கிடுங்க. இந்த மண்பானை பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கதையே இருக்குது. மண்பானைலாம் ஒரே இடத்துல நாங்கள் வாங்கலை, அங்கங்கே கொஞ்சம் வாங்கினோம். ஆனால் அதிகமான மண்பானை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல வாங்கினோம், அதாவது ஆரணியில் செய்கிற இடத்துக்கு போய் வாங்கினோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் போட்டோம், ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு ரீச் ஆகலை. நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீச் ஆகணும் அப்படிங்கிற நாங்கள் எதிர்பார்த்து போட மாட்டோம். எங்களுக்கு கூட வேறு ஆசை அங்கெல்லாம் போடணும், அதனால் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த 2 டின்னு இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, டீ அண்ட் காஃபி அப்படின்னு 2 டின்னு. இது நாங்கள் S2ல் அந்த ஸ்பெக்ட்ரம் மால் சொன்னோம் பார்த்திங்களா, அங்கே தான் வாங்கினது. இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி அப்படின்னு போட்ட ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு கிராஃப்ட்டு தான் அது பார்த்தீங்கன்னா க்ளோரி செஞ்சது தான். இது எல்லாமே புளியங்கொட்டை. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு அப்போ வாங்கினோம், என் கல்யாணம் புதுசுலேயே வாங்கிட்டோம். இந்த 2 பெரிய பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அந்த எருக்கஞ்சேரியில் நான் சொன்னல லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கினோன்னு அந்த கடையில் வாங்கினது தான். இது கூட நல்லா ஒர்த்தபுளான ஒரு ப்ராடக்ட்டு. அப்புறம் இந்த 3 ஜாரு பச்சை கலர் ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தீவுத்தட்டில் வாங்கினது. இந்த சின்ன சின்ன ஜார்ஸும் தீவுத்தட்டில் வாங்கினது தான். செராமிக் பொருள் முக்கால்வாசி நாங்கள் தீவுத்தட்டில் தான் வாங்கினோம். எங்களுக்கு தான் அங்கே போனது தான் நல்லா க்ளோரிக்கு வந்து ஆசை வந்தது. ஏன்னா அங்கே ரொம்ப கம்மியாக எனக்கு கொடுத்தாங்க, எல்லாருக்குமே கம்மியாக தான் கொடுத்தாங்க, எங்களுக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. அப்புறம் எங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 6 பாட்டில், அது ஒன்றும் பார்த்திங்கன்னா 20 ரூபா. இது வந்து இந்த 20 ரூபான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னா நாங்கள் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இது எங்கே வாங்கினோன்னா ரேவதியில் வாங்கினோம், பெரம்பூர் ரேவதியில். இதில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஏன்னா 20 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரேட்டை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் போனவங்க யாருக்குமே அது கிடைக்கவே இல்லை, அதனால் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த காந்திலால் ஷாப்பில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு, ஏப்ரான்லாம் போடுறதுக்கு.
அந்த கயிறு பார்த்திங்கன்னா க்ளோரி ஆல்ரெடி செஞ்சுருக்கு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேட் இருக்கும். இதோட ஒரு கதை இருக்குது, சென்டிமெண்ட்டான கதை. இதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டாண்டு இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டு பற்றி நான் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த 3 ஜார் இருக்குது பார்த்தீங்களா, டின்னுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொடுத்தது. க்ளோரிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டின்னு, அதனால் க்ளோரி வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்கு. ப்ளஸ் இந்த ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் நாங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு கதையே இருக்குது. இந்த ஸ்டாண்டை வந்து நாங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ஹிட் ஆச்சு. இந்த ப்ளூ கலரில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அது ஹிட் ஆனதுக்கு வந்து அந்த கடைக்காரன் எங்களை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு இந்த ஸ்டாண்டை கொடுத்தாரு, ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் முதல்ல வந்த ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 கூடை இருக்குது. இந்த கூடைலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவிழாவில் வாங்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பச்சட்டியும் ஒரு பணியார சட்டியும் இருக்குது. அந்த பணியார சட்டியும் ஆப்பச்சட்டியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வாங்கினோன்னா அந்த சரவணா ஸ்டோர் டி நகரில் வாங்கினோங்க. இந்த ஒரு அடுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பு நாங்கள் எப்போ மறக்க மாட்டோம். பழசை எப்போ மறக்கூடாது சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லாத டைமில் இந்த அடுப்பு தான் எங்களுக்கு உதவி செஞ்சது. எங்களோட மொத்த கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இந்த அடுப்பு பார்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி, அது வந்து எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சட்டி, அது இதெல்லாம் ஒரே கடையில் வாங்கல, வேறு கடையில் வாங்கின. அப்புறம் சொல்கிறேன் இதை. ஓகேங்க, வீடியோ பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நம்ம கிச்சன். இந்த கிச்சனில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருளும் இருக்குது. இவ்வளோ பொருளையும் நான் வந்து சிறிது சேர்த்துருக்கோம். ஒரே நாள் நாங்கள் போயிட்டு இந்த இவ்வளோ பொருளை நான் வாங்கிட்டு வந்துடல. இதை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் இந்த வீட்டில் இல்லை, நாங்கள் வேறு வீட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருந்தோம். சில பொருட்கள் வந்து நாங்கள் யூடியூப்காக வாங்கினோம் அப்படிலாம் கிடையாது, யூடியூப் முன்னாடியே வாங்கிட்டோம். சில பொருட்கள் பார்த்திங்கன்னா கிஃப்டாக வந்தது. இது இப்படி தான் காரணம் பார்த்திங்கன்னா க்ளோரி மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா க்ளோரி பார்த்திங்கன்னா எந்த கடைக்கு போனாலுமே ஒரு ஜாரு, ஒரு இந்த பீங்கான் பொருள், கண்ணாடி பொருளெல்லாம் பார்த்தா வாங்கும். கையில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வச்சுருக்கோம். 100 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வேறு எதாவது வாங்க போயிருப்போம், ஆனால் இந்த பொருளை வாங்கிட்டு வந்துடும். அது என்னமோ அப்போ வாங்கும்போது நான் ரொம்ப திட்டியிருக்கேன், என்ன இதே வாங்கிட்டே இருக்கேன்னு சொல்லி திட்டியிருக்கேன். ஆனால் இப்போ எங்களுக்கு அது யூடியூப்புக்கு பயன்படுங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. எல்லோரும் நம்ம நார்மலாக பண்ணுற தப்பு தானே. நம்ம வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் ரொம்ப நம்புவோம், ஏசப்பா ரொம்ப நம்புவோம். சில பொருட்கள் வந்து ஆண்டவரை நம்ம கண்ணில் காட்டும் போது இப்போ எது காட்டுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது, அது அப்புறம் தான் தெரியும். அது வந்து அப்போ நான் உணர்ந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.